மரங்கள் தாலாட்டுப் பாடல்களை முணுமுணுத்து, மின்மினி பூச்சிகள் ரகசியங்களைச் சொல்லும் மாயாஜால விஸ்பர்வுட் காட்டின் ஆழத்தில் லீலா என்ற ஆர்வமுள்ள ஒரு பெண்ணும் அவளுடைய சிறந்த தோழி பேசும் அணில் பிப் உடன் வாழ்ந்தனர். ஒரு நாள் கிராமத்தின் பெரியவர் பாட்டி பிராம்பிள் அழிய ஸ்டார்பெர்ரியை பற்றி அவர்களிடம் கூறினார். இது ஒரு ஒளிரும் பழம், அதை கண்ட எவருக்கும் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும். ஆனால் ஸ்டார்பெர்ரி 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும். இன்றிரவு அந்த நாள். ஒரு விளக்கு மற்றும் மந்திரித்த காகிதத்தோலில் வரையப்பட்ட வரைபடத்துடன் ஆயுதம் ஏந்திய லீலாவும் பிப்பும் புறப்பட்டனர். அவர்களின் பயணம் ரிடில்ஸ் நதியை கடந்தது. அங்கு அவர்கள் நிலவொளியாலான ஒரு பாலத்தை கடக்க ஒரு புதிரை தீர்க்க வேண்டியிருந்தது. என் புதிருக்கு பதிலளிப்பவர்கள் மட்டுமே கடப்பார்கள். வேர்கள் இருந்தாலும் வளரவே இல்லை. ஒரு மலை. சரி, நீ கடந்து போகலாம். பின்னர் அவர்கள் கோப்லின் கிளேட் வழியாக கால்களால் நடந்து இடி போல குரட்டை விட்டு தூங்கும் கோப்லின்களை எழுப்பக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தனர். என்னை போன்ற சிற்றுண்டி அளவுள்ள உயிரினங்களை துரத்துவதை பூதங்கள் விரும்புகின்றன. இறுதியாக அவர்கள் காட்டில் மிக உயரமான மரமான ஸ்கைரீச் மரத்தை அடைந்தனர். அங்கு ஸ்டார்பெர்ரி நள்ளிரவில் பூக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் லீலா அதை பறிக்க கை நீட்டிய போது ஒரு நிழல் உருவம் வெளிப்பட்டது. சொல்லு குழந்தாய், நீ ஏன் அதை தேடுகிறாய்? என்ற தம்பிக்காக. அவன் சோகமாயிருந்தான். அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த விரும்புகிறேன். ஒரு தன்னலமற்ற ஆசை. ஸ்டார்பெர்ரி இனி உன்னுடையது. அது ஸ்டார்பெர்ரியை தனக்காக தேடிய குறும்புக்கார விண்ட் ஃபாக்ஸ். இதயம் தூய்மையானவர்களால் மட்டுமே ஸ்டார்பெர்ரியை கோர முடியும், நரி தந்திரமாகச் சொன்னது. சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அதை தேடுகிறீர்கள்? லீலா தயங்கினாள். அவள் புதையல், சாகசம் அல்லது பறக்கக்கூட ஆசைப்படலாம். ஆனால் பின்னர் அவள் சோகமாகவும் தனிமையாகவும் உணர்ந்திருந்த தனது சிறிய சகோதரனை வீட்டிற்கு திரும்பியதை நினைவு கூர்ந்தாள். நான் என் சகோதரனுக்கு காட்டியவன் மகிழ்வதை பார்த்து ஆசைப்பட விரும்புகிறேன் என்று அவள் சொன்னாள். தி விண்ட் ஃபாக்ஸின் கண்கள் மின்னின. ஒரு தன்னலமற்ற ஆசை. அப்படியானால் ஸ்டார்பெர்ரி உங்களுடையது. லீலா ஒளிரும் பழத்தை பறித்தவுடன் அது மின்னும் மறைந்து காற்றை தங்க ஒளியால் நிரப்பியது. அவள் வீடு திரும்பியபோது அவளுடைய சகோதரர் ஏற்கனவே சிரித்து கொண்டிருந்தார். நடனமாடும் மின்மினி பூச்சிகளால் சூழப்பட்டார் மற்றும் அவரது இதயத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மந்திரம், ஒருவேளை எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மந்திரம் ஆசைகளில் இல்லை, ஆனால் கருணையில் இருக்கலாம். அன்று முதல் விஸ்பர்வுட் காடு தனது பெயரை கிசுகிசுத்தது. தனக்காக அல்ல, ஆனால் தான் நேசித்த ஒருவருக்காக ஆசைப்பட்ட பெண்ணை நினைவில் வைத்து கொண்டது.